மக்களே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நாள் ரூ. 1,01,000 பயணத்தில் இன்னைக்கு நாள் 21 மக்களே. மழை சும்மா அடிச்சு பிரித்து பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. போகலாமா வேணாமா இன்னைக்கு பயணத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தம்பி ஜூனியர் பையன்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு மக்களே. இன்னைக்கு வானே பயணத்துக்கு போவோம், நானும் சேர்ந்து வரேன், இன்னைக்கு ஓட்டலாம் அப்படின்னு. சரி, நான் இன்றைக்கி என்னடா மழை பெய்யுது போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுறான். வானே பரவாயில்லண்ணே பார்த்துக்கலாம், நான் ரெயின் ஜாக்கெட் வச்சுருக்கேன், நீ ரெயின் ஜாக்கெட் தான் வச்சுருக்க, வா போட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரி பையன் இவ்வளோ சொல்கிறானே, தம்பியே இவ்வளோ நம்மளை மோட்டிவேட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நம்ம உடனே கிளம்பியாச்சு மக்களை. ரெயின் ஜாக்கெட் எடுத்து மாட்டிட்டு கொஞ்சம் நேரம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சா தான் கொஞ்சம் பிக்கப் நல்லா இருக்குன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. சரி அவங்க பேச்சை கேட்கணும்ல, அதுக்காண்டி கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சிட்டேன். கதவை எப்படியே திறந்தே வச்சுருந்தா ஏதாச்சும் கொடிய விஷமான ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே போயிடும் மக்களே. அதனால் கதவை எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வச்சுட்டு போயிடணும்ல. அதுக்காக நானும் கதவெல்லாம் மூடிட்டு கரெக்டாக கிளம்புறேன். நம்ம தம்பி ஜான்ட்டு வந்து அண்ணே அப்படின்னு ஒரு அழைப்பு மக்களே. நான் எதுக்குடா இப்படி கத்துறேன் கிளம்பும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் ஹெட்செட்டை மறந்துட்டு போயிட்டேன். அதை நான் அதுக்காண்டி கொடுக்க வரலாம் தம்பி. ஆனால் அந்த ஹெட்செட் மட்டும் இல்லைன்னா அந்த எனக்கு நாளே வெறுத்துறேன் மக்களே. ஏன்னா ஆர்டர் வரிசையாக கால் பண்ணிகிட்டே இருக்கணுமா, ஃபோனு வேறு மேப் மாட்டுற இடத்துல லொக்கேஷனில் மாட்டி வச்சிருப்பேன். திருப்பி 100 ரூபா கழட்டி மாட்ட வேண்டியதாக இருக்கும் மக்களே. பரவாயில்ல, தம்பி கரெக்டாக நம்மளுக்காண்டி எடுத்து கொடுத்துட்டான். ரொம்ப அவனுக்கு ஒரு நன்றிகளை போட்டுட்டு நம்ம உடனே பயணத்துக்கு கிளம்பியாச்சு மக்களே. தாராவை கஷ்டப்பட்டு தொடச்சி பலன்னு வச்சுருக்கேன். திருப்பி வரப்போது என்ன கண்ட்ராய் நிலையில் இருக்க போகிறான்னு எனக்கே தெரியலை. என்னோட உடன்பிறவா அண்ணன், தங்கச்சி, மாமா, சித்தப்பா, சித்தி எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்கள். சர்ப்ரைஸ் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்கள் எல்லாருடைய செல்ல பிள்ளையான நான் கொஞ்சம் குச்சியாயிருவேன். அதனால் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிட்டு ஒரு வீடியோக்கு லைக்கை போட்டு கமெண்டே போட்டு போயிருங்க மறக்காமல், ஓகேவா? அப்படியே மழை பெஞ்சதோட லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே போகும்போது செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. போகும்போது தான் கவனித்தேன், இந்த பசங்க கண்ணாடியை வளைச்சி வச்சுட்டு வேலைக்கு போகும்போது மூஞ்சியை பார்த்துட்டு போயிடுறானுங்க. அதை வேறு டெய்லி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது மக்களே. கண்ணாடியும் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, அதையும் தொடச்சிட்டு ப்ராப்பராக அப்புறம் அப்படியே கிளம்பிட்டேன் மக்களே. போகிறதுக்குள்ளே தம்பி பீமுக்கிட்ட வந்து 100 அழைப்பு மக்களே. என்ன எங்கேன்னு இருக்க இருறா வரண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். என்னோட கல்லூரி பருவங்கள்லேருந்து நம்ம தம்பி பீமை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோட ஜூனியர் தான் அவன். சும்மா நகைச்சுவையான கேரக்டர் மக்களே. அவனை மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்தில் நானும் பார்த்ததும் இல்லை. என்னதே இது பண்ணாலும் நம்ம திட்டினாலுமே அடுத்து வந்து ஜாலியாக வந்து பேசிடுவான். அந்த மாதிரியான கேரக்டர் அவனை மாதிரி கேரக்டர்லாம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் மக்களே. கொஞ்சம் ஆள் வெகுலின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஆள் தான் நம்ம தம்பி பீமு. கொஞ்சம் நல்ல கேரக்டர் பையன், நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் நல்ல கேரக்டர். அதே மாதிரி ஏதாச்சும் வேலை கொடுத்தாலும் நான் இந்த வேலை பார்ப்பேன் அந்த வேலை பார்ப்பேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி பார்ப்பான். அதான் அவன்கிட்ட பிடிச்சதே. ஒரு வழியாக அங்கே இங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டேன் மக்களே நம்ம தம்பி பீமை. இந்த ஜெய் ஜாண்டியாக நிற்கிறாள், இவன் தான் நம்ம தம்பி சோட்டா பீமு. ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கோடா, ஹெல்மெட் தான் முக்கியம். அழகா இருக்கா, நீங்க அழகா இருக்கா, நல்லா இருக்கு, ஸ்டைலா இருக்கடா. யாரு ரைடர் மாதிரி இருக்கடா. புரியல, ரைடர் மாதிரி இருக்கடா, ஆளு ரைடர் மாதிரி இருக்கா. அப்படியே அவனை ஏற்றிக்கிட்டு நம்ம லொக்கேஷன் போய்ட்டு லாகின் பண்ணிட்டேன் மேக்கில் ஸ்விக்கியில். அப்படியே வர எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தோம். அவனுக்கு இது ஃபஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு போல் அவனுக்கும். அடுத்து ஆர்டர் கொஞ்சம் ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து வாங்குறதுக்கு டிலே ஆகும். தம்பி கடுப்பாயிட்டான், என்கிட்ட பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான் கஸ்டமர். அவங்களாம் என்ன பாவம் பண்ணானுங்கன்னே தெரில. சும்மா அந்த மாதிரி கிளிக்கிறான் மக்களே, காது கிளியிற அளவுக்கு. நம்மளோட பெரிய சர்ச் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவிறக்கம் பண்ணிட்டு போங்க மக்களே, ஓகேவா? நம்ம பீம் அடிக்கடி ஏதோ மண்டையை சுரிஞ்சுட்டே இருந்தான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு தான் இப்போ ஒன்று சொல்லுவான் பாருங்களேன். ஃபங்கு காமெடி, அப்படியே ஃபங்கு. இது ஃபங்கா நண்பர்களே. நீல இது ஃபங்கு எங்கடா இருக்கு? இப்பதான் வளர்க்குறேன், ஒரு 2 மாசம் அது தரமா இருக்கும். இன்னும் ஒரு 2 months ஆயிரும். சொன்னல கொஞ்சம் ஆள் நகைச்சுவையான கேரக்டர்னு. ஆனால் இன்னைக்கு நாள் 21 நான் மறக்கவே மாட்டேன் நண்பர்களே. வாழ்க்கையில் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். அவன் கூட வண்டியில் ஏறினது பேசிகிட்டே இருக்கான் மக்களே. எனக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாமே செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அவன் கூட ஏதாச்சும் பொண்ணுங்களை பார்த்தா நான் போய் ஆர்டர் கொடுக்க சொல்லிட்டு நிற்கிறான் மக்களே. பார்த்தீங்களா, இவனை வச்சுட்டு நான் எப்படி சம்பாதிக்கிறது. அடுத்த ஆர்டர் A2Bல தான் மக்களே. அதை வாங்குறதுக்கு உள்ளே போனோன்னு பார்த்தா வழக்கத்துக்கு எனக்கு சரியான கூட்டம். அதை பார்த்து நம்ம தம்பி பீமி மிரண்டு போய் கிடக்கிறான். எப்படி வாங்குறேன்னு தெரியாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நான் போய் உள்ள கூட்டத்தில் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டவங்க நல்ல வேலை 2 இட்லியே போட்டாங்க. அதனால் இது சீக்கிரமே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் வடக்கு போயிட்ட மாட்டிக்கிட்டான் வழி விடாமல். அவன் இங்கிட்டு போவான்னு சொல்ல, இவன் இங்கிட்டு வான்னு சொல்ல, 2 பேரும் கடைசியில் திக்கு முக்கு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க.
நான் போய் ஆர்டர் வாங்கிட்டு அப்போ நானே ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அப்புறம் தம்பி நானே ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்து வழியை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நானும் நம்மளுக்கும் எவ்வளோ நேரம் ஓட்டுறது சொல்கிற பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து அதோட சரியான பேக் பெயின் மக்களே. அப்புறம் ஹெல்மெட்டு பூரா சரியான வேர்வை, அப்படியே துப்புன்னு ஆயிடுச்சு, மண்டை பூரா அரிக்க ஆரம்பிச்சிருச்சு வேர்வையில். ஹெல்மெட்டுக்குள்ளே தொட்டு பார்த்தா சும்மா சொதன்னு ஈரமாக இருக்குது மக்களே, தலையும் அவ்வளோ ஈரமாக இருக்குது. அதான் டெய்லி எனக்கு தலைவலி வேறு வருது இப்போலாம். உங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்கு வேறு ஹோட்டலே கிடைக்கலையா? கரெக்டாக சும்மா கமான்னு அப்படி ஹைதராபாத் பிரியாணிலாம் நெக்ஸ்ட் ஒரு ஆர்டரு. உள்ளே போனோடனே அப்படியே பசி குடலை பிடிங்கி இழுக்குது, அப்படியே மூச்சு இழுத்து பிடிச்சிக்கிட்டு வாடையே உள்ளே இழுக்காமல் அங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பி பைக்குக்கு வந்துட்டேன். போட்டவங்க என்ன ஆர்டர் போட்டாங்கன்னு தெரில, பைக்கில் போகும்போது சுட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா இதுலேருந்து ஆயிலாக வடிஞ்சு தொடை ஃபுல்லாக ஆகி சூடாயிருச்சு மக்களே, அப்படியே வெந்து போன மாதிரி ஆயிடுச்சு தொடையே, அவ்வளோ சூடு. அப்புறம் கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணால் அவங்க கூடை அனுப்புகிறோம், கூடையில் போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பைக்குள்ளே கஷ்டப்பட்டு இந்த இதை திணிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு டாட்டா பேப்பர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் மக்களே, ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. இன்றைக்கி எல்லா ஆர்டரும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் விழுந்துட்டு இருந்துச்சு மக்களே. இந்த ஆர்டருக்கு நான் டிலேயும் பண்ணல, உடனே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரியல, மழை நாள் எல்லாரும் போயிட்டாங்க போல். அதுவும் இல்லாமல் ரொம்ப சேரு வேறு, நம்ம தாரா வேறு இப்போ வர ரொம்ப அழுக்காக ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வேறு மனசு வேறு கஷ்டமாயிடுச்சு அழுக்காக. தம்பி பீமு லாரிக்குள்ளெல்லாம் பூந்து ஓட்டுறான், எனக்கு அப்படியே பின்னாடி உட்காந்து தூக்கி போடுது. ஒரு வழியாக எல்லா ஆர்டரையும் முடிச்சுட்டு நேராக அக்கா கடைக்கு வண்டியை விட்டு நைட்டு சாப்பிட வந்தாச்சு மக்களே. பண்ணி பார்த்தா கரெக்டாக அப்போ 2:30 மணி இருக்கும். ஆளுக்கு 2 தோசை வாயில் அள்ளி போட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி வீட்டுக்கு போனால் அதுக்கெல்லாம் பீமு வானே என் வீட்டை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறான். சரி போகிற வழி தானே, தம்பி ரூமை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நானும் பீமும் ஒரு நேரம் ரூமுக்கு போயாச்சு மக்களே. கன்றாவியாக எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுருக்கான் ரூமை, படு மோசமாக இருக்குது ரூமு. அப்படியே ரூமே குப்பையாக போட்டு வச்சுருக்கான். பெட்டை ஒரு பக்கம் கவுத்து வச்சுருக்கான், கட்டில் ஒரு பக்கம் கவுத்து வச்சுருக்கான், ட்ரெஸ்ஸை பூரா அப்படியே குமிச்சு பெட்டில் போட்டு வச்சுருக்கான் மக்களே. நீ பாருங்க எப்படி போட்டு வச்சுருக்கான்னு. சரி நானும் எவ்வளோ நேரம் அடக்கிறது, எங்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகிறது, பாத்ரூமை காமிடான்னு சொன்னால் ஒரு இடத்த கூட்டு போனான். நீ பாருங்க, இதுக்கு தாப்பாலாம் இல்லையா, இப்படி தான் திறந்து யூஸ் பண்ணணுமா. அதை பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டேன். வந்த சுச்சுவும் அப்படியே உள்ளே போயிடுச்சு மக்களே. காலங்காலமாக இப்படி தான் நான் பாத்ரூம் போகிறேன், குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் பெருமையாக. இதில் இந்த கதவை பூட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா வேறு இருக்கான். அந்த ஃபார்முலா நீங்களே பாருங்கள். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. உங்க விரல் சின்னதாக இருந்தால் இதுக்குள்ளே போனாதான் இதை இப்படி தள்ள முடியும், இல்லாட்டி தள்ள முடியும். நம்மளோட தமிழ்நாடோட பாரம்பரியமான ஒரு செயலை பண்ணிகிட்டு இருக்கான், இன்னும் அதை பின்பற்றிட்டு இருக்கான். வீட்டை பூட்டிட்டு சாவி எங்கேயாச்சும் ஒழிச்சு வைப்பாங்களா, செருப்புக்குள்ளே இல்லை மேலே ஓட்டு மேலே இந்த மாதிரி வைப்பாங்களா, அது மாதிரி தம்பி வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். யாராச்சும் எடுத்துட மாட்டாங்களான்னு கேட்டான். அந்த சூக்கில் கை விடுறவன் செத்துருவான், நாத்தத்திலே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் நம்ம தாராக்கு போய் 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே. இன்னைக்கு மொத்தமே ஒரு 6.25 மணி நேரம் தான் மக்களே ஆன்லைனில் இருந்திருப்பேன். பட் ஆனால் ஏர்ன் பண்ணது எவ்வளோ தெரியுமா, 2000 சம்திங் ஏர்ன் பண்ணியிருக்கேன் மக்களே. 2045 நினைக்கிறேன், அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோலாம் இன்றைக்கி ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு. எல்லா பெருமையும் நம்ம தம்பி பீமுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவன் இல்லைன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பேனா அப்படின்னு எனக்கே தெரியலை. அதனால் தம்பி பீமுக்கு தான் எல்லா பெருமையும் போய் சேரும் மக்களே. அவனுக்கு என்னோட பறக்கும் உம்மாக்கள். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் மக்களே. நாங்கள் அப்படியே கிளம்பி வரும்போது அவனோட வாழ்க்கை கதைகளை பற்றி பேசிட்டு இருந்தான், நான் என்னோட வாழ்க்கை கதைகளை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். வரும்போது நாய்க்கு ஃபுல்லாக வேட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பையன் சும்மா இருக்காமல் அதை வேற உரண்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ராஜன் பாய்ஸ்ட் இருந்து அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு மக்களே. பயணத்துக்கு போயிட்டு வரும்போது கரெக்டாக இடத்துல ஃபுல்லாக படுத்துருவானுங்க. நான் அப்படி மெதுவாக உருட்டி நான் எனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிடணும். நம்ம தம்பி அதுக்கு முன்னாடி போய் ஆல்ட் ஆகிட்டான் உள்ள கப்பிங்க. எங்களோட அந்த பயணம் இன்னையோட நிற்கலை, அடுத்த நாளும் தொடர்ந்துச்சு. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன், ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள் ஓகேவா. அதுவரை வாழ்க்கை என்ற போர்க்களத்தில் போராடுங்க மக்களே. வரட்டாமே.